ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான ஒரு ப்ரோட்டீன் சேர்ந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ அல்லது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டமோ இதை எடுத்துக்கலாம். அது பார்க்க போகிறோம். இது என்னென்னா தவளை வடை. இதுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கிறேன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து 5 ஐட்டம் எடுத்துட்டுருக்கேன். ஒன்று வந்து நம்ம நார்மல் பச்சரிசி, சாப்பாட்டு பச்சரிசி, அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு. திருப்பி சொல்கிறேன். நார்மல் பச்சரிசி, சாப்பாட்டு பச்சரிசி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு. இது எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பு வேணால் எடுத்துக்கோங்க. ஒரே கப்பால் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுங்க. எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி நம்ம எடுத்துக்கிறோம். நான் இன்றைக்கி 100 கிராம் எல்லாம் எடுத்துட்டுருக்கேன். மொத்தமாக 1/2 கிலோ எடுத்துட்டுருக்கேன். இது நான் கம்ப்ளீட்டாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 டைம்ஸ். அதுக்கப்புறம் வந்து இதை 2 to 3 ஹவர்ஸ் நீங்கள் ஊற வைக்கலாம். நான் 2 to 2.5 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நல்ல தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா வந்து இது கொஞ்சம் நம்ம தால் வடை, பருப்பு வடைக்கும் மாரி குறவ ரொம்ப பருப்பு 1-2 பருப்பாக இருக்கிற மாதிரி இல்லாமல் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். ஆனால் வந்து மெது வடையெல்லாம் பண்ண மாதிரி ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, கோர்ஸாக இருக்கணும். அது கரைக்கிறதுக்காக நான் வந்து தண்ணியை கொஞ்சம் வடிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப தண்ணி இருந்ததுன்னா ரொம்ப நேரம் சோக் பண்ணுறதுக்கு தண்ணியை, அதனால் ஒரே வந்து கொதன்னு ஆகிடும். அதனால் இதோடையே நான் வந்து ஒரு 8-10 காஞ்ச மிளகாய் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். இதோடய ஊற வச்சுருந்தேன், தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதை போட்டுக்க போகிறேன். குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ எடுக்கிற குவான்டிட்டிக்கு வந்து 10 மிளகா வந்து சரியாக இருக்கும். 9 to 10 மிளகா போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் இந்த பருப்பில் கொஞ்சம் போட்டு இதை வந்து ஒரு தடவை ஓட்டிக்க போகிறேன். அப்போ தான் வந்து மிளகா அரைப்படும். கொஞ்சமாக போட்டுருக்கேன். இதை இந்த பருப்பு ஊற வச்சதில் பாசிப்பருப்பு மட்டும் ஒரு 1.5 to 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து தனியாக ஊற வச்சுட்டுருக்கேன். தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். அந்த மொத்த குவான்டிட்டிலேயே முன்னாடியே 2 ஸ்பூன் எடுத்து தனியாக ஊற வச்சுட்டுருக்கேன். இது நம்ம மேலாக போட்டுக்கிறதுக்காக வேணும், அதுக்காக தனியாக ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நான் மிக்சியில் வந்து ஒரு தடவை அரைச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம பருப்பை போட்டு அரைக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், மிளகா நல்லா அரைப்பட்டுருது. இப்போ இதில் நான் பருப்பு போட்டு 2 தடவை 3 தடவை எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதை அரைச்சி எடுத்துன்னு வர போகிறேன். இதை வந்து கோர்ஸாக அரைக்கணும், வழவழன்னு அரைச்சிடக்கூடாது. பெரிய ரவை பதம். இப்போ வந்து இதை நான் அரைச்சின்னு வந்துட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், கரகரன்னு இருக்குது. ஆனால் பருப்பெல்லாம் நல்லா அரைப்பட்டிருக்கும், ஆனால் கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். இதில் வந்து தேங்காய் போட்டுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தேங்காய். அதில் வந்து ஒரு மூடி போட்டுருக்கேன். இல்லைன்னா 4 to 6 டேபிள் ஸ்பூன்னு வச்சுக்கலாம் நீங்கள். அப்புறம் இந்த பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். மொத்த குவான்டிட்டி ஒன்று தான். கொஞ்சத்தை வந்து நான் எடுத்து தனியாக ஊற வச்சுருக்கேன், அதை இதோட கலந்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, ஒரு ஸ்பூன் 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். முதல் வடையை பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம உப்பெல்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் இலகி வரும். அதனால தான் நம்ம வந்து அரைக்கும்போது கொஞ்சம் டைட்டாக அரைக்கணும். மிக்சியில் அரைக்கும்போது உங்களுக்கு தண்ணி நிறையா விட்டு அரைச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து வடை வந்து அப்படி ஒரே தண்ணி விட்டுட்டு இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் பார்த்து அரைச்சிக்கணும். உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி தண்ணி விட்டு அரைக்கலாம் ஒரு தடவையும் மிக்சியில். நான் வந்து வேணுங்கிறப்ப மட்டும் ஒரு ஸ்பூன் விட்டுண்டேன். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் விட்டுருப்பேன். இதில் அரைக்க வரல, உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா தான் நீங்கள் அப்படி பண்ணணும். இதில் வந்து கருவேப்பிலையை போட்டுன்றேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். பெருங்காயத்தோட வாசனை இதில் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால வந்து பெருங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கணும். இப்போ வந்து எதிர் வாழை இலையிலையோ இல்லை பிளாஸ்டிக் கவர்லையோ தட்டலாம். நான் ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஒரு 1/2 இன்ச் இது இருக்கணும். இதோட இது வந்து தடிமன் வந்து இதோடது சைஸ் வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்கிறதோ அந்த மாதிரி இதில் தட்டிக்கோங்க. வாழை இலையிலையோ அந்த இதுலேயோ இப்போ பாலித்தீன் கவர்லேயோ எண்ணெய் தடவி அப்புறம் அதில் போடணும். எண்ணெய் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி.
ஃபஸ்ட்டு உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நேரம் ஆட்டும். இதை வந்து திருப்பியிருக்கேன். இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம், லோ மீடியத்தில் தான் நீங்கள் வச்சுக்கணும். இது வந்து ஒரு 4 to 5 minutes ஆகும் ரெண்டு பக்கம் நல்லா வேகிறதுக்கு. நீங்கள் ஹையில் வச்சா வந்து வெளியில் சீக்கிரம் செவந்துடும், உள்ளே வெந்திருக்காது. அதனால் இது கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு இடம் நீங்கள் பண்ணணும். ஒவ்வொரு தடவை போடும்போதும் பொறுமையாக வச்சு தான் இதை எடுக்கணும். நல்லா இது நல்லா மீடியம் இதில் வந்து நல்லா வேகட்டும். இப்போ பபிள்ஸ் வந்து அடங்கியிருக்கு. நல்லா பியூட்டிஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுது நல்லா. இப்போ இதை நம்ம வந்து எடுத்துடலாம். அடுத்து தட்டிடலாம். பேப்பரில் வந்து எண்ணெயை தடவிண்டு ஈரத்தை கையில் தண்ணியில் ஒரு தோ இது பண்ணி டிப் பண்ணிட்டு அப்புறம் போடணும். இது வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்தது போட்டு இது வேகட்டும். இப்போ அடுத்து இதை எடுத்துடுறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நிறைய எண்ணெய் வச்சுட்டு ஜாஸ்தி பீசஸ் போட்டு எடுக்கலாம். சைட்ல இருந்து அது ஆட்டோமேட்டிக்காக அது கீழே இறங்கிடும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் இப்போ நம்மளோட அருமையான தவளை வடை வந்து ரெடி ஆகிடுது. இதை உங்களுக்கு ஜஸ்ட்டு பிச்சு காமிக்கிறேன். உள்ளுக்குள்ளே உங்களுக்கு பார்த்தா சாஃப்டாக இருக்கும், நல்லா வெந்திருக்கும். வெளியில் பார்த்தா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு எதுவுமே தொட்டுக்கு தேவையில்லை. ஆனால் எங்கிட்ட வந்து தக்காளி, வெங்காயம், தேங்காய் அரைச்ச சட்னி வச்சுருக்கேன். இதோட சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரு சட்னி இல்லாட்டி நீங்கள் வந்து ஈவன் கெச்சப்போடு சாப்பிட்லாம், டொமேட்டோ கெச்சப்போட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் லஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. இது ரொம்ப நியூட்ரிஷியஸான ஐட்டம். ஏன்னா நிறைய பருப்புகள் போட்டு பண்ணுறோம் நம்ம அதர் சிப்ஸ் இதெல்லாம் கொடுக்காம குழந்தைகளுக்கு செகண்ட் லஞ்சுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒன்று. அண்ட் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை கட்டாயம் பண்ணி பாருங்க. அப்படி இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர். தேங்க்யூ.